மகாலட்சுமியே போற்றி. நான் உங்கள் அஸ்ட்ரோ பொற்கொடி. உங்களுடைய பிறந்த கரணம் பார்த்தீங்க அப்படின்னா பாலவ கரணமாக இருந்தால் எந்த மாதிரியான ஒரு பலன் இருக்கும்? பாலவ கரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அப்போ அந்த ராகு நின்ற நட்சத்திரத்தின் விஷயங்களை நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். உங்களுடைய தந்தை வழியில் வெளிநாடு போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் தொலைஞ்சு போயிருப்பாங்க, சின்ன வயசுலேயே தொலைஞ்சு போயிருப்பாங்க, உங்களை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய சகோதரர் சகோதரிகளில் யாராவது நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு லைஃப்பில் புகழ்பெற்ற ஒரு வேலையில் இருப்பாங்க. இதே மாதிரியான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்களுடைய லக்னம் கன்னி லக்னமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாலவ கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் வீடான ரிஷப வீடு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். அதையே ரிஷப வீடு அப்படின்னா அந்த ரிஷப வீடு அப்படிங்கிறது ராகு அங்கே உச்சமாகிறார். அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய தந்தையை வைத்து செய்யும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். இதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். அதுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கரணம் பற்றின இன்னும் பல விஷயங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் கனெக்ட் ஆகிக்கோங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.